ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து ஒரு எம்பி கேட்குறாரு, நீ என்ன இங்கே வந்து மணி ஆட்ரி அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோ முழுசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நியூஸ்ட்ரா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். இண்டோர், இந்தியாவின் க்ளீன் சிட்டி. இந்த இண்டோரில் குடிநீருடன் சாக்கடை தண்ணீர் கலந்து அதை குடித்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. 200 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ்டு, 2000 பேருக்கு மேலே இதில் பாதிப்பு, அத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க. 10 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து அரசாங்கத்துடைய கணக்கு, மற்றபடி வேறு கணக்கு வேறு இருக்குது. சரி, அது வேண்டாம், அவங்க சொல்கிற அந்த கணக்கே இருக்கட்டும். ஸோ இத்தனை பேர் இறந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே வந்து ஒரு எம்பி வந்து வராரு, ஒரு சம்பவம் நடந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே அங்கே வந்து என்டிடிவியுடைய ஜேர்னலிஸ்ட் அனுராக் துவாரி அப்படின்றவர் இந்த எம்பி கிட்ட, அதாவது கைலாஷ் விஜய் வர்கியா, அதுதான் அந்த எம்பியுடைய பேர், அவர்கிட்ட வந்து என்டிடிவியுடைய ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு, என்னங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு, எதனால் நடந்திருக்கு, இதுக்கான ஏதாவது நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வந்து இங்கே வந்து மணி ஆட்டாத, இந்த மணி ஆட்டுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்னு ஒரு எம்பி ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கேட்குறாரு. அதுவும் எங்கே அத்தனை பேர் இறந்து பல பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், இப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து இவர் கேட்குறாரு, நீ வந்து மணி ஆட்ரி அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கேட்குறாரு. என்டிடிவியோடைய ஜேர்னலிஸ்ட், அதனால் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பார், அவங்க தான் வந்து கோடி மீடியா வச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு சரி எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் அந்த மணி ஆட்டுறது கிணி ஆட்டுறதுலாம் வந்து என்கிட்ட வந்து பேசாது, கேள்வி கேட்டால் அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த எம்பி கிட்ட தைரியமாக இந்த மணி ஆட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவ்வளோ கோபத்துடன் வந்து அந்த எம்பி கிட்ட வந்து பதில் சொல்லியிருக்கிறார். உடனே அந்த எம்பிக்கு புரிஞ்சு போச்சு, என்டிடிவி கோடி மீடியாவாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒழுங்கான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறான் போல இருக்குது, இவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னோன்னா நம்மளை உரிச்சு எடுத்துவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த எம்பி வந்து காரில் ஏறி அவரும் மணி ஆட்ட போயிட்டார். அந்த எம்பி கூட வந்த ஒரு ஜால்ரா வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்கிட்ட, ஏன் எங்கள் தலைவரை பற்றி இப்படிலாம் கேட்குற, அவர் என்னுடைய தலைவர் அப்படின்றதுக்கு, உனக்கு தலைவராக இருந்தால் நீ வச்சுக்கிறா, என்ன மணி ஆட்ரி அப்படின்னு கேட்டால் நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஜால்ராவுக்கும் பதிலடி கொடுத்து அந்த ஜால்ராவையும் அங்கேருந்து துரத்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷம் இந்த ஜேர்னலிஸ்ட் இந்த மீடியாலாம் ஒழுங்காக இருந்ததுன்னா, இப்போ இந்த கோடி மீடியா ஒரு கணக்கு சொல்கிறாங்க பாருங்கள், இந்தியாவை அப்படி ஆக்கிட்டேன் இப்படி ஆக்கிட்டேன்னு, அது உண்மையிலே ஆயிருக்கும். இந்த நாட்டை கெடுத்து வச்சதே வந்து இந்த கோடி மீடியாஸ் தான். அவங்க கேள்வி கேட்காம மாங்காய் சாப்பிட்டியா தேங்காய் சாப்பிட்டியா அது பண்ணியா இது பண்ணியான்னு இந்த மோடிக்கு பில்டப் கொடுத்து நம்ம நாட்டை வந்து குடிச்சவராக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு. மக்கள்லாம் வந்து இந்த விஜய் வர்கியாவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. கைலாஷ் விஜய் வர்கியா அந்த எம்பிக்கு எதிராக திரும்பினதும் அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்காம எக்ஸில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது இதுக்கு வந்து நியாயப்படுத்துகிறாரு, ஏன் மணி ஆட்ரியா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் நியாயப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை பேர் இறந்தது, அதாவது 10 பேர் இறந்தாங்க இல்லையா இந்த சாக்கடை தண்ணீர் கலந்ததுனால குடிநீரில், அந்த ஒரு வருத்தத்தில் நான் வந்து 2 நாளாக தூங்கவே இல்லை, இதுக்கு பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ தூக்கமே இல்லாததுனால அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த நேரத்தில் அப்போ கேள்வி கேட்டபோது நான் வந்து தூக்கமே இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் வந்து இதுக்கு வந்து நியாயப்படுத்துகிறார் இந்த ஒரு விஷயத்தை. மன்னிப்புலாம் கிடையாது. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து மணியாற்றியான்னு கேட்டுட்டு அதை வேற நியாயம் வரப்படுத்துறாரு பாருங்க. தூக்கம் இல்லாததுனால தான் வந்து இந்த மனுஷன் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னா, இதை வந்து கேள்வி கேட்க வேண்டியது யார்? இந்த எம்பிக்கெல்லாம் ஒரு தலைவர் ஒருத்தருக்கா இருப்பாங்க, அவரை தான் நம்மளாம் பிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்பி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து, அதுவும் இந்த மாதிரி 10 பேரில் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, இந்த ஒரு இடத்துல போயிட்டு இப்படி சொல்லும்போது நீ எப்படி அப்படி சொல்லலாம், அது அந்த மக்களிடம் போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு இவருடைய தலைவர், அதாவது ஜி தானே கேட்டிருக்கணும். ஆனால் அவர் எங்கே, நம்ம ஜி வந்து நம்மளெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார், நம்ம என்ன சொன்னாலும் வந்து சும்மா தான் இருப்பார் அப்படின்ற அந்த தைரியத்தில் தான் அந்த எம்பி வந்து மணி ஆட்ரி அப்படின்னு கேட்டு, இந்த மக்கள் என்னதான் என்னை எதிர்த்தாலும் வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு சில வழிகளை வந்து நம்ம தலைவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு எம்பி எல்லாம் வந்து இத்தனை பேர் இறந்த ஒரு இடத்துல வந்து இப்படிலாம் பேச வச்சிருக்கு. மோடியை வந்து என்ன காரணத்துக்காக அர்ணாப் கோஸ்வாமி எதிர்க்கிறாரோ தெரியல, ஆனால் இந்த ஒரு இடத்துல அந்த கைலாஷ் விஜய் வர்கியா அப்படின்ற அந்த ஒரு எம்பிக்கு வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அப்படி ஒரு பதிலடி கொடுத்தது உண்மையிலேயே மற்ற ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நம்மளுடைய வேலை வந்து இதுதான், கேள்வி கேட்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. மற்றபடி மாங்காய் தேங்காய் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒருத்தரும் வந்து நமக்காக வேலை செய்கிறதுக்காக நாம் ஒருத்தரை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது தான். அதனால் வந்து யாரை வேணால் நம்ம கேள்வி கேட்கலாம், தப்பு பண்ணால் கேள்வி கேட்கலாம், அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை. மற்றபடி ஆளும் கட்சியை கேள்வி கேட்காம எதிர்கட்சியை கேள்வி கேட்குற இந்த என்ன சொல்கிறது, அதுதான் உண்மையிலேயே மணி ஆட்டுற வேலை. அந்த வேலையை வந்து செய்கிறது இனிமேல் தப்பு, நம்ம ஒழுங்காக நம்ம ஜேர்னலிஸ்ட் வேலையை செய்வோம் அப்படின்னு நிறைய மீடியாஸ், இப்போ வந்து கோடி மீடியான்னு சொல்லப்படுற ஒரு 7-8 மீடியா இருக்குல்ல, அதில் ஒரு 3-4 மீடியா வந்து இப்போ மோடிக்கு எதிராக திரும்பிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாடு
நல்ல வழியை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நாடு வந்து முழுமையாக நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த ஜேர்னலிஸ்டெல்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மணி ஆட்ரியா கிணி ஆட்ரியா அப்படின்னு கேட்குறவனுக்கெல்லாம் வந்து வாயிலே அந்த மணியை தூக்கி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் வந்து அடங்கிடுவாங்க. இந்த நாடு நல்ல வழியில் போக ஆரம்பிச்சிடும், நாடு உருப்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் மக்களுடைய மனசில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த எம்பி இவ்வளவு பெரிய ஒரு தவறை செஞ்சு மக்களுக்காக கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்டே வந்து மணி ஆட்ரி அப்படின்னு கேட்ட இந்த எம்பி மேலே ஏன் இன்னும் நம்ம நடவடிக்கை எடுக்கலை? அவர் என்ன, அந்த கைலாஷ் விஜய் வர்கியா அந்த ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கேட்ட அதே கேள்வியை மக்கள் வந்து ஜியை பார்த்து கேட்க மாட்டாங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள்.